வணக்கம். மீண்டும் முத்தியாளப்பன் ஜோபாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த தலைப்பை தொட்டு பேசலான்ட்டு இந்த காணொலி போட்ட காரணம். அதுக்கு முன்னே இந்த அட்டாச் பண்ண காணொலியை பார்த்துருங்க. Is that if you are asking an Indian to vote for someone, it is your duty to then show that person why you should be voting for that person. I talk about BN, the present system. You see, in BN, you can identify 1,000 problems that they have given. But in past, you will have to count 4 or 5 problems. We gave them 4 states. We are very happy. Why not give the country to them? Because they have not showcased what they are going to do. ஓகே, விஷயத்துக்கு வரும். அதாவது கொஞ்ச நாளாகவே ஒரு தப்பான கண்ணோட்டத்தை வந்து நம்ம சமுதாயத்தில் திணிக்க பார்க்குறாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளாந்தான் தெலுங்கானாவில் கூட இந்தியர்கள் இருக்காங்க, சீனர்கள் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே தெலுங்கானு கிளாந்தான்லேயும் அங்கே வந்து ஆக பெரிய புத்தர் சிலைகள் இருக்குது, கோயில்கள்லாம் இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை, அப்படியே இந்த நாடு வந்து நிலா கைக்கு போணுச்சுன்னா அப்படி என்ன பயம், இந்த 2 ஸ்டேட்டில் நடக்கிறது இதை வச்சு ப்ரூவ் பண்ணலாமே, அவங்க நல்லா தானே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது நான் கொஞ்சம் விலைக்கு சொல்லிடுறேன், அப்புறம் அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். அதாவதுங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும் கிளாந்தான் தெலுங்கானுவோட ஜனத்தொகையை, அங்கே உள்ள பாப்புலேஷன், அதோட ரேஷியோவை புரிஞ்சிக்க வேண்டியதான். கிளாந்தானில் வந்து 1.91 மில்லியன் டோட்டல் பாப்புலேஷன். அந்த டோட்டல் பாப்புலேஷனில் வந்து மலாய்க்காரர்கள் வந்து 96.6%, அதாவது 1,845,060 பீப்புள். ஓகே, சீனர்கள் 2.5%, அதாவது 47,750 ஜனங்கள் மட்டும் தான் இருக்காங்க. இந்தியர்கள் 0.3%, 0.3%, 3% கூட இல்லைங்க, 0.3, அதாவது 5,730 ஜனத்தொகை தான் இருக்காங்க. ஹோல் கிளாந்தானில் 5,730 தான் இந்தியர்களோட எண்ணிக்கை. ஓகே, இதே தெலுங்கானுவோட ஜனத்தொகை வந்து 1.23 மில்லியன். அதில் மலாய்க்காரர்கள் வந்து 97.6%, அதாவது 1,200,480 பீப்புள். சீனர்கள் வந்து 2.1%, 25,830 பேர்கள். இந்தியர்கள் 0.2%, 2% கிடையாதுங்க, 0.2%, அதாவது 2,460 இந்தியர்கள் தான் அந்த ஹோல் தெலுங்கானுக்குள்ளே இருக்காங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இவ்வளோடு ஜனத்தொகை இந்தியர்களோ இல்லை சீனர்களோ வச்சுக்கிட்டு அந்த அவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் நம்ம தேவைகள் அவ்வளோ பெருசாக இருக்க போகிறது இல்லையாங்க. அவங்க வந்து அவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, உதாரணத்துக்கு ஸ்கூல் சரி, இல்லை வேலையோ, இல்லை கோயிலோ, இல்லை எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் சுடுகாடு, கிரேவியார்ட், எவ்வளோ பெரிய இடம் தேவைப்படுது இந்த இந்தியர்களோட தேவைகளுக்கு. அப்போது இந்த சோஷியோ எக்கானமின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே அவங்க இந்தியர்கள் சீனர்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அங்கே 96% மேலே மலாய்க்காரவங்க இருக்காங்க. அதுதான் அவங்க கேட்ட பண்ணி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இந்தியர்கள், இந்த சீனர்கள், அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதாவது மொத்த இந்தியர்கள் எடுத்து ஒரு இடத்துல நிப்பாட்டினா கூட இந்த ஜோஹோபாரில் ஒரு இந்தியர்கள் அதிகமாக இருக்கிற தாமானில் உள்ள ஜனத்தொகை அதோட அதிகமாக இருக்கும் இந்தியர்கள். அந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இன் கான்ட்ராஸ்ட் ஸ்லாங்கோ மொத்த ஜனத்தொகை 7.44 மில்லியன். அதில் மலாய்க்காரர்கள் வந்து 60.6%, அதாவது 4,508,640 பீப்புள். சீனர்கள் 27.3%, 2,31,120 பீப்புள். இது சீனர்கள். இந்தியர்கள் 11.3%, 8,40,720 இந்தியர்கள். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு புள்ளை பெற்று வளர்க்குறவனுக்கும் 10 புள்ளை பெற்று வளர்க்குறவனுக்கும் அவனோட நிலைமை சேம் கிடையாது, அவனோட கஷ்டங்கள் வேறு. அப்போது இந்த கிளாந்தான் தெலுங்கானுவில் இருக்கிற அந்த இந்திய ஜனத்தொகையை வச்சு இந்த ஹோல் மலேசியாவுக்கு எடை போடுறது வந்து சரியே வராது, அந்த ஒரு பேசின மாதிரி. ஓகே, இந்த மிஸ்டர் வினோட், இந்த பாட்காஸ்ட் ஆங்கர் வந்து நியாயமான கேள்வி கேட்குறாரு. இது ரொம்ப நியாயமான கேள்வி, எல்லாரும் கேட்குற கேள்வி தான். இப்போது நீ வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுன்ற, பட் அவங்க என்ன எங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, இல்லை எங்களுக்கு என்ன செஞ்சு தர போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. நீங்கள் கவனிக்கலாம், பதில் இல்லை. இந்த முழு பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் கொடுக்குற விளக்கங்கள்லாம் இப்படியே ஹேங்கிங்காக இருக்கும், பதில் இல்லை. இவர் நல்ல கேள்வியெலாம் கேட்பார். இதுதான் இங்கே உள்ள சிச்சுவேஷனுங்க. அதாவது இப்போது நம்ம வந்து உதாரணத்துக்குங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்குறோம். அடிப்படை விஷயங்கள் நம்ம நிச்சயம் விசாரிப்போம். மாப்பிள்ளையோ பொண்ணோ என்ன வேலை செய்கிறாங்க,
எவ்வளோ வருமானம், எவ்வளோ படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி கேட்போம். அதே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், அந்த ரெஸ்டாரண்ட் க்ளீனாக இருக்கா, விலை எப்படி, சர்வீஸ் எப்படி, அதை நம்ம பார்ப்போம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னே. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு காடியோ இல்லை மோட்டரை வாங்குகிறோம், அந்த வாகனத்தோட விலை என்ன, அதோட என்ன சொல்லுவாங்க ஃபியூல் எஃபிஷியன்சி, அதாவது எவ்வளோ எண்ணெய் பிடிக்குது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, வாரண்ட்டி எத்தனை வருஷம், அப்புறம் செகண்ட் ஹேண்ட் வேல்யூ இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் அந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னே. அதே மாதிரி உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து டியூஷனுக்கு போட போகிறோம். அந்த வாத்தியார் எப்படி நல்ல ரெக்கார்ட் இருக்கா, அவரோட ரேங்கிங் எப்படி, அவங்கக்கிட்ட படித்த பிள்ளைங்கள அந்த வாத்தியாரோ இல்லை அந்த காலேஜோ இல்லை அந்த இன்ஸ்டிடியூட் ரிசார்ட் எப்படி, அப்புறம் பாதுகாப்பு எப்படி, சேஃப்டி, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் போடுறதோ இல்லை அந்த காடியை வாங்குறதோ இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதோ இல்லை ஒரு மாப்பிள்ளை பொண்ணோ பார்க்குறதோ. இப்படி இருந்தால் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இது வந்து ஒன்றுமே இல்லை, நீ கொண்டாந்து போட்டு ஓட்டை போட்டு நாங்கள் பார்த்துக்குறோன்னா இது என்ன வகையில் நியாயங்க? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான அவசியமான தேவையான கேள்வி, இதுக்கு பதில் வேணும். இப்போது நம்மளுக்கு வந்து நிலா கட்சி வந்து பரம்பரை எதிரியோ ஒன்றும் கிடையாது. நீ வந்து ஒரு ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட் காமிச்சினால் அது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீ பினேங் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண வேணாம், ஸ்லாங்கோ லெவலையும் பெர்ஃபார்ம் பண்ண வேணாம், எக்கனாமிக்கலி அட்லீஸ்ட் நெக்ரிசிமினா லெவலாவது நீ பெர்ஃபார்ம் பண்ணாதான். அதாவது இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தனிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி உன் மேலே கான்ஃபிடென்ட் வரும். ஆனால் இந்த 2 ஸ்டேட் வந்து ஒரு 30 வருஷம் அப்படியே பின்தங்கி அங்கேயே நிற்கிது, அங்கேருந்து முன்னுக்கு வர மாட்டுது. அப்போது இதுதான் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல், நான் உன்னோட ரிப்போர்ட் கார்டு இதுதான் காமிக்குதுன்னா, நீ இந்த சொந்த ஒரு ஸ்டேட்டே ஒரு நிர்வாகத்தை வச்சு நீ ரன் பண்ண முடியலன்னா நீ எப்படி ஹோல் நேஷனை ரன் பண்ண போகிற? அதனால தாங்க நான் இதுக்கு முன்னே போட்ட காணொலியில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து இவங்க வந்து இந்த புரோக்கர் மென்டாலிட்டியில் உள்ளவங்க. அவங்க மைண்டில் இருக்கிறது மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வச்சுங்களேன், இந்த பேன் வச்சுங்களேன், இந்த பேனை விற்று கொடுத்தா என்ன கமிஷன் கிடைக்கும், இது மட்டும் தான் அந்த ஒரு நல்ல புரோக்கர் யோசிப்பாங்க. இந்த பேன் வந்து எவ்வளோ நாளைக்கு உழைக்குமோ, இல்லை இந்த பாவிக்கிறவனுக்கு இது சரியான பொருளா, இது பாதுகாப்பான பொருளா, இதெல்லாம் அவங்க யோசிக்க போகிறது இல்லைங்க. இப்போ இதை விற்று கொடுத்தனா எனக்கு என்ன கமிஷன் கிடைக்குது. ஸோ அதுதான் இந்த விஷயத்துலையும் இந்த எதிர்கட்சியிலையோ சரி இல்லை இந்த மாதிரி விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். இப்போது நம்ம பார்க்கலாம், கட்சி சரி இல்லை தனிப்பட்ட முறையில் சரி, அவங்களுக்கு வந்து அவங்களோட முதலாளி, நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, அவங்களுக்கு பாஸ் இருப்பாங்க. அவர் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு இந்த ஹையர்ஸ் வந்து சீட் கொடுக்குறேன்னு இருப்பார். இல்லைனா கூட ஏதாவது பொசிஷன், ஓகே, அவங்க அரசாங்கம் நியமிச்சிட்டாங்கன்னா அதில் ஏதாவது பொசிஷனாவது கிடைக்கும். அதுவும் இல்லைன்னா ஏதாவது கான்ட்ராக்ட் கூட கிடைக்கலாம். இதுதான் அந்த என்ன சொல்லுவாங்க திரைக்கு பின்னால ஒரு விஷயங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட நலனை கருதியோ இல்லை நம்ம எதிர்காலம் நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க, நம்ம முன்னோர்கள், நம்ம அடுத்த தலைமுறைக்கு இது எல்லாம் வந்து தலையெழுத்து மாறும். ஸோ இவங்களுக்கு அது மைண்ட்லேயே இல்லை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீ ஓட்டை போடு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. ஏன்னா இவங்களோட ஃப்யூச்சர் செக்யூர், இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். ஆனால் நம்ம பட போகிற கஷ்டங்கள், இந்த மாதிரி ஒரு எதிர்பாராமல் ஒரு விஷயம் மாறி வந்து அது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், முடிஞ்சு. ஸோ இதுதாங்க இந்த மாதிரி மாற்றங்களுக்கு நம்ம தயாரா, நம்ம அதை ஏற்றுக்க முடியுமா? இப்போ சும்மா சொல்கிறோம், நம்மளுக்கு வந்து இப்போ இந்த சின்ன சின்ன ஆத்திரங்கள் இருக்குது, மனஸ்தாபங்கள், இந்த அரசாங்கம் இது செய்யலாம் அது செய்யலான்றது. ஆனால் அடிப்படை வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு, நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தினால அந்த ஆத்திரத்தில் போய் ஒரு தப்பான கோடு போடுறது, க்ராஸ் பண்ண போகிறது தலையெழுத்தை மாற்றிடும். அது ஒரு நாள் பிரச்சனை, 2 நாள் பிரச்சனை இல்லை, அப்புறம் மாற்றி போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, ஒரு வாட்டி மாறிடுச்சு, அங்கிட்டிருந்து திரும்பி இங்கிட்டு மாறி வர்றது கிட்டத்தட்ட நடக்குமா நடக்காதா கூட எனக்கு தெரியலங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேங்க, இந்த போட போகிற ஓட் ரொம்ப யோசித்து போடுங்க. ஒரு தப்பான கணக்கு பண்ணி போட்டிங்க, அதிலேருந்து திருப்பி யூட்டர்ன் பண்ண முடியாது. முடிஞ்சது ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே, இதை சொல்லி இந்த உரையை இதோடு முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.